மதுரையோட வளர்ச்சி என்றாலே திமுக தான். நம்ம ஆட்சி காலங்களில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய முத்தாய்ப்பான சிலவற்றை சொல்லணும்னா 1971 மதுரை மாநகராட்சியாக ஆனது. மாவட்ட நீதிமன்றம், மதுரை முத்து மேம்பாலம், ஆண்டாள்புரம் மேம்பாலத்துக்கு பசுமன் திருமணகர் பெயர், தியாகி எம்என்ஆர் சுப்பராமன் மேம்பாலம், மானம் காத்த மருதுபாண்டியருக்கு சில, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ நம்ம திராவிட மாடல் அரசுல 2 முக்கியமான அமைச்சர்கள் மதுரைக்கு கிடைச்ச காரணத்தால தான் கடந்த 5 ஆண்டுகள்ல செஞ்ச சாதனைகளை ஹைலைட்டான சிலவற்றை இப்ப சொல்றேன். தென் தமிழ்நாட்டின் அறிவு ஆலயமாக மாறி நம்ம வீட்டு பிள்ளைகள் படிச்சு முன்னேற துணையாக இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு நூலகம். பெருமையோடு சொல்றேன், கடந்த ஆண்டு மட்டும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் படிச்சு 24 பேர் டிஎன்பிஎஸ்சி தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இந்த நூலகத்துடைய பயன் என்னன்னு போட்டித் தேர்வில் பாஸ் பண்ணி இருக்கக்கூடிய அவினாஷ் என்ற மாணவன், அவன் சொன்னதை நான் சொல்லுகிறேன். இது மாதிரியான திறன் மேம்பாட்டு படிப்புகளை படிக்கணும்னா 1 லட்சம் ரூபாய் வரை செலவாகும். ஆனா கலைஞர் நூலகத்தில் எந்த செலவும் இல்லாமல் தேர்வு எழுதி பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு அவினாஷ் சொல்லி இருக்கிறார். அதே போல பழங்கானத்தை சார்ந்த மாற்றுத்திறனாளி சகோதரர் ஸ்ரீகாந்த் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய வசதிகளை பயன்படுத்தி படிச்சு வங்கியினுடைய உதவி மேலாளராக தேர்வில் தேர்ச்சி பெற்ற உடனே என்ன பேட்டி கொடுத்தார் தெரியுமா? என்னுடைய கனவுக்கு கை கொடுத்தது கலைஞர் நூற்றாண்டு நூலகம்னு நிகழ்ச்சியா பேசியிருக்கிறார். இந்த மாதிரி நம்ம இளைஞர்கள் சாதனை படைக்கணும்னு தான் ஒவ்வொரு திட்டங்களையும் சாதனை திட்டங்களாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அடுத்து நம்முடைய பண்பாட்டு அடையாளமான ஜல்லிக்கட்டு போட்டிகளை சிறப்பா நடத்த வேண்டும் என்று அலங்காநல்லூர் கீழக்கரை பகுதியில் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவு அரங்கம். அது மட்டுமல்ல, மேலமடையில மிக நீளமான வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம், சமீபத்தில் என்னால் திறக்கப்பட்ட கோரிப்பாலை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாலம், திருமங்கல கள்ளிக்குடி இடையிலான வீரபாண்டிய கட்டபொம்மன் மேம்பாலம், உலகத்தரத்தில் ஹாக்கி விளையாட்டு அரங்கம், தினமும் 10,000 பேர் மக்கள் வந்து மகிழக்கூடிய புனரமைக்கப்பட்ட வண்டியூர் பூங்கா. மதுரை மக்கள் இதை இப்போ என்ன சொல்றீங்க? அந்த பார்க்க பார்த்துட்டு என்ன சொல்றீங்கன்னா, குட்டி மெரினா மாதிரி மதுரைக்கு கிடைச்சிருக்குன்னு பேசுறீங்க. வைகை வடகர சாலை மேம்பாடு, சிட்கோ தொழிற்பூங்கா, காவேரி குடிநீர் திட்டம், இதுவரை இல்லாத அளவுக்கு மதுரை மாவட்டத்தில் மட்டும் 1,22,680 பேருக்கு இ பட்டாக்கள். செல்லூர் கண்மாயிலிருந்து வைகை ஆறு வர சிமெண்ட் கால்வாய் அமைக்கக்கூடிய பணி, ஏராளமான பணிகளை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். அது மட்டுமா, செல்லூர்ல பந்தல்குடி மேம்பாலம், கள்ளழக திருக்கோயில்ல 40 கோடி ரூபாயில பக்தர்களுக்கான வசதிகள், திருப்பரங்குன்றத்தில் ரேப்கார் வசதி ஆகிய பணிகள் தொடங்க போகுது. பிப்ரவரி கடைசியில நான் மதுரைக்கு வந்தது உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? 1,536 கோடி ரூபாய் மதிப்பிலான கூட்டு குடிநீர் திட்டத்தை தொடங்கி வச்சேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி.
தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.